ஹலோ எவ்ரிவன். ஜனநாயகன் நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம நீங்கள் பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ரிவ்யூவாக நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தை பற்றி பேச போகிறோம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டு ஃபிலிம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. அப்புறம் நிறையா பொலிட்டிக்கலான விஷயங்களும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எமோஷன் ஆகிறதும் நம்ம தேட்டரில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி நம்ம படம் ரிலீஸ் அது பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸு ரீல்ஸு ஸ்டோரின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த படம் எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, இட்ஸ் எ பிகினிங் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தளபதிக்கு லாஸ்ட் படமாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம தளபதியை இன்ஸ்பயர் ஆகி நிறையா தளபதிஸ் வர தான் போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஒரு எண்டிங்காக தெரில, ஒரு பிகினிங்காக தான் தெரியுது. ஸோ நம்ம தளபதிக்கு இது கடைசி படமாக இருந்தாலுமே அவரோட பேர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மனசுலேயும் சரி, அவரோட தீவிரமான ரசிகர்கள் மனசுலேயும் சரி என்றைக்குமே இருக்கும். லாஸ்ட் படம் எதுவும் இதாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக நமக்கு எமோஷனாக தான் இருக்குது. கடைசி படம் ரொம்ப நாள் நம்ம தளபதி ஃபாலோ பண்ணிருந்தோம். ஸோ அவரோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக எமோஷனாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 6-7 மாதம் டிலேக்கு அப்புறம் வந்திருக்கு. ப்ளஸ் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் வந்திருக்கு. ஸோ படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த லெவலுக்குலாம் கிடையாது. இதேமாதிரி நிறைய படங்கள் இருக்க தான் செய்யுது. பட் அதை இந்த படத்தில் இருந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்ணி வச்சுருந்தாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை பார்த்திங்கன்னா ரொம்பவே மாசாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு படம் ஸோ அப்படி காமிச்சிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிவ்யூ இனிமேல் போடுவாங்க. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, ஒஸ்ட்டு கதை, ஒஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டென்ட்காண்டி எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது வந்து தளபதிக்கான படம், தளபதியோட ரசிகர்களுக்கான எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் எந்த விதத்துலையுமே லாஜிக் பார்க்க முடியாது, ஸ்டோரி நல்லா இருக்கான்னு பார்க்க முடியாது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பார்க்க முடியாது. இது வந்து தளபதிக்கான படம், அவரோட கடைசி படம், எப்படி எடுக்கணுமோன்ற மாதிரி அவங்க ரசிகர்களுக்காண்டி தான் எடுத்துருக்காங்க அந்த படத்தை. தவிர மொத்தமாக ரிவ்யூவர்ஸ் பார்த்து நெகட்டிவ்ஸ் போடுறதுக்கு, பாசிட்டிவ் போடுறதுலாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவும் சொல்ல போகிறது, நெகட்டிவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ ரெண்டுமே சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது தளபதியோட படம், அவரோட கடைசி படம், அவரோட ரசிகர்களுக்காண்டி எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த மாதிரி படமாக தான் இந்த படத்தை பார்க்கணும். இது ஒரு படம் இல்லை, பெரிய ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பயர் ஆன, சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டரோட கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலுக்கு போயிட்டார். ஸோ சினிமாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு லைட்டாக ஒரு எமோஷனாக தான் இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தளபதியோட தீவிரமான ஒரு ரசிகர் தான் நான். ஸோ நானும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆன ஆள் தான். ஸோ எனக்கு அவர் பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கார். ஸோ என்ன மாதிரி இருக்க எல்லா ரசிகர்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ அவரை பார்த்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா அவரை மாதிரி வரலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அவர் மூலயமா நிறையா தளபதிஸ் கிடைக்க வராங்க ஃப்யூச்சரில். ஸோ திஸ் இஸ் எ பிகினிங், நாட் ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டைம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இது ஒரு எமோஷன் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே அழுதுருக்கலாம், ஸோ இது பண்ணியிருக்கலாம். ஸோ நான் எந்த இடங்களில் அழுதுருக்கேன் அப்படின்னா, அழுதுகளில் லைட்டாக எமோஷன் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்கும்போது எமோஷன் ஆனேன் நிறைய இடங்களில். ஸோ நான் நிறைய இடங்களில் எமோஷன் ஆகியிருக்கேன். அதையும் தாண்டி படத்தில் இல்லை, வெளியில் வீடியோவே பார்க்கும்போது, நம்ம அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரோட வீடியோஸ் ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த வீடியோஸை பார்க்கும்போது நம்ம எமோஷன் ஆகிருக்கோம் நிறையா இதில். ஸோ நம்ம அந்த மாதிரி எமோஷன் அந்த கனெக்ஷன் உள்ள ஆள். ஏன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அவர். அதுமாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளும் முன்னேறணும், நம்ம கூட இருக்கவங்களும் சேர்த்து முன்னேற்றணும். ஸோ ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தளபதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்டெல்லாம் கிடையாதுங்க. கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிலாம் போடாதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எண்டு கிடையாது, இது ஒரு பிகினிங். அவருக்கும் சரி நமக்கும் சரி. லெட்ஸ் ரைஸ் டுகெதர் படத்தில் சொல்கிற மாதிரி தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம், அதுதான் கான்செப்ட்டு இங்கே. ஸோ ஓகேங்க.
நீங்கள் இன்னும் இந்த படத்தை போய் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துருங்க. அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, தேட்டரில் பார்க்கணுமா, அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. லீக் ஆனவங்களுக்கு பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுருங்க. இது நமக்கான படம், தளபதியோட ரசிகர்களுக்கான படம், தமிழ்நாட்டோட உண்மையான மக்களுக்கான படம். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு தடவை இல்லை, 2 தடவை, 3 தடவை, ஏன் 4 தடவை கூட பாருங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி நான் 4 தடவை பார்க்குறவங்கலாம் கேள்விப்பட்டேன். புக் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் 4 தடவை. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 4 ஷோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களும் நான் பார்த்தேன் இன்னைக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ தாங்க போனேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஷோ போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போவேன். ஸோ நான் ஒரு 2-3 டைம்ஸ் போக வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு. ஸோ தெரில, பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். நம்ம தளபதி வந்து கடைசியாக நடித்த ஒரு படம். ஸோ இனி தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தளபதியோட ரீரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் தளபதியோட கடைசி ஒரு புது படம் மாதிரி. ஸோ ஜனநாயகன் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் எல்லோரும் மல்டிபிள் டைம்ஸ் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா ஒரு தடவை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜனநாயகன் படத்தை பற்றியும் நம்ம தளபதி விஜயை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுட்ருங்க. பாய்.